வெல்கம் டு VAJ Homemakers. நான் ரீசெண்டாக ஒரு மினி கேக் ஃபர்ஸ்ட் நான் கண்டக்ட் பண்ணியிருந்தேன். அதில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மினி கேக் என்னென்னு நான் சொல்லிடுறேன். மினி கேக் அப்படிங்கிறது ரொம்ப சின்னதாக இருக்கும் கேக்கு. இதில் நார்மலாக கொரியன் லஞ்ச் பாக்ஸ் கேக் அப்புறம் வந்து பென்டோ கேக் இந்த நேமில் தான் ஸ்டாண்டர்டாக சொல்லுவாங்க. இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து நிறைய சைஸில் அவைலபிளாக இருக்கும். எனக்கு 5 இன்ச்சில் உள்ள லஞ்ச் பாக்ஸ் தான் எனக்கு கிடச்சிச்சு. நான் இந்த ஃபர்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு 50 பீசஸ் பாக்ஸ் நான் ஆர்டர் பண்ணி நான் வாங்கிட்டேன். எனக்கு வந்து கிடச்சது 5 இன்ச்சில் உள்ள பாக்ஸ். நான் ஓகே அந்த பாக்ஸில் அந்த கேக்கு எவ்வளவு ஹைட்டு சைஸு விட்டெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியறதுக்காக ஒரு சாம்பிளை ஒன்று நான் செய்து பார்த்தேன். ஸோ சாம்பிள் செய்து நான் வெயிட் எடுக்கும்போது எனக்கு 172 கிராம் எனக்கு ஃபஸ்ட்டு செய்ததில் வெயிட் இருந்துச்சு. அப்புறம் ஒரு 3 மாடல் நான் செஞ்சு பார்த்தேன். ஒரு ஆவரேஜாக வெயிட் நமக்கு கேல்குலேஷன் தெரியணும்ல, அதுக்காக ரெண்டாவது நான் செய்து பார்த்தபோது 176 இருந்துச்சு. அப்புறமா மூணாவது செய்தது 175 கிராம். ஸோ ஆவரேஜாக 170 to 175 அந்த ரேஞ்சுக்கு எனக்கு வெயிட் கிடச்சிச்சு. வெயிட் அதிகமானாலும் பரவாயில்ல, கம்மியாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ ஆவரேஜாக 175 கிராம்ஸ் கிடச்சதை நான் 150 கிராம்ஸுக்குங்கிற மாதிரி தான் அட்வர்டைஸ்மெண்ட் நான் கொடுத்துருந்தேன். அது இப்போ 1 kg ரேட்லேருந்து 150 கிராமுக்கு நான் டிவைட் பண்ணி எடுத்துகிட்டு அதுலேயும் டிஸ்கவுண்ட் கொடுத்து தான் ஒரு பாக்ஸுக்கு 120 ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். நான் ஃபர்ஸ்ட்டு ஷேர் பண்ண அட்வர்டைஸ்மெண்ட் போஸ்டர் இது தான். இதில் நான் கொரியன் லஞ்ச் பாக்ஸ் கேக் அப்படிங்கிற மாதிரி தான் ஆட் போட்டிருந்தது. ஆனால் இது நிறைய பேருக்கு புரியலை, அது என்ன லஞ்ச் பாக்ஸ் கேக், அது என்ன கொரியன் லஞ்ச் பாக்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா போஸ்டரை நான் சேஞ்ச் பண்ணேன். இதில் நான் மினி கேக் ஃபர்ஸ்ட் அப்படின்னு தான் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தேன். இது பார்த்தப்போ ஓரளவுக்கு எல்லாருக்குமே ஆட் புரிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஆர்டர்ஸ் எனக்கு ஒன்றுனா வர தொடங்குச்சு. நான் இதில் வந்து 5 ஃப்ளேவர்ஸில் கொடுத்துருந்தேன். ப்ளூபெர்ரி, ஸ்ட்ராபெரி, பிஸ்தா, கிவி, அப்புறமா டெண்டர் கோக்னட்டு. எனக்கு ஒவ்வொரு ஆர்டராக கிடைக்கும்போது நான் உங்களோட நேம், அட்ரஸ், அப்புறமா அவங்கள எத்தனை பாக்ஸ் என்ன ஃப்ளேவர்ஸில் வேணும் அப்படிங்கிறத நான் மார்க் பண்ணி நான் எடுத்திருந்தேன். அது எனக்கு வந்து அப்படி டோட்டலாக 48 பாக்ஸ் வந்து ஆர்டர் கிடச்சிச்சு. கேக் டெலிவரி டேட்டு 15 தான் கொடுத்துருந்தேன். ஸோ அதே மாதிரி 12th அந்த ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்புறம் நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா 13th பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடணும். பேக்கிங் ஃபுல்லாக 13 முடிச்சுட்டு 14th மீதி க்ரம் போட்டு முடிச்சு டிசைன் ஒர்க் எல்லாமே 14th நைட்டுக்குள்ளாடி முடிச்சுட்டு 15th டெலிவரி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா 12th ஈவினிங் to 13 எல்லாமே ஹெவி ரெயின், அப்புறமா பவர் கட்டெல்லாம் வந்து ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருந்தது. நான் பிளான் பண்ண மாதிரி 13th பேக்கிங் எல்லாம் முடித்து அந்த எல்லா கேக்கையும் சேர்த்து நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நான் நினச்சது மாதிரி என்னால் முடியலை, ஏன்னா பவர் கட் ப்ராப்ளம் இருந்தனால. ஸோ கரண்ட் இருக்கிறத பொறுத்து நான் ஒவ்வொரு கேக்காக நான் பேக் பண்ணி வைக்க நான் தொடங்கிட்டேன். பேக் பண்ணி அதோட அந்த பீசஸாக சின்ன பீசஸாக எல்லாமே கட் பண்ணி நான் கொஞ்சம் கொஞ்சமாகவே நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலி நான் பிளான் பண்ண இந்த 3 நாளுமே எனக்கு வேறு கேக் ஆர்டர்ஸும் எனக்கு சடனாக எனக்கு கிடச்சிருச்சு. 14th மார்னிங் அன்னைக்கு ஒரு 2.5 kg பட்டர்ஸ்காட்ச் பேபி ஷவர் கேக்கும், அப்புறமா ஒரு 10 o'clock போல் 2 kg + 1 kg டோட்டலாக 3 kg ஹனிநட் கேக்கும் எனக்கு டெலிவரி இருந்துச்சு. கூடவே 15th மார்னிங் 9 o'clock 2 kg பிஸ்தாச்சியோ கேக்கு ஆர்டர் இருந்துச்சு. இந்த இவ்வளோ கேக்கோட பேக்கிங்கும் 12th அன்னைக்கு நான் முடிச்சு வச்சுட்டேன். அப்புறமா 15th ஆஃப்டர்நூன் ஒரு 3/4 கிலோவில் சாக்லேட் ட்ரஃபிள் கேக்கு ஆர்டர் இருந்துச்சு. அதை நான் இந்த பெண்டோ கேக்குக்கு பேக் பண்ணதுக்கு கூடவே நான் பேக் பண்ணி எடுத்துட்டேன். நான் 3 kg பேனில் ஒரு 3 தடவை பேக் பண்ணி அப்படி டோட்டலாக ஒரு 9 kg கேக் வந்து பேக் பண்ணி எடுத்துருந்தேன். கேக் ஸ்பாஞ்ச் கூலானதுக்கப்புறமா அதோட சர்ஃபேஸில் அந்த பிளாக் கலரில் இருக்கிறத நான் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறமா 3 பீசஸாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துட்டேன். கேக் ஸ்பாஞ்சோட விட்த் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வைக்கும்போது எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து எடுத்து வைக்கணும். அப்படி இல்லைன்னா இது டேமேஜ் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஸ்லைஸ் பண்ண கேக் ஸ்பாஞ்சை 3 inch குக்கி கட்டர் வச்சு சர்க்கிளாக கட் பண்ணி எடுத்துட்டேன். நான் எல்லா பீசஸுமே நான் சர்க்கிளாக கட் பண்ணலை, ஏன்னா அதில் நிறைய இந்த வேஸ்ட்டு துண்டு பீஸ் வரதுனால அதை வச்சு ஜாயின் கொடுத்துக்கலாம் அப்படின்னு ஓரளவுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நான் கட் பண்ணி எடுத்தேன் எல்லாத்தையுமே.
எல்லா கேக்குமே நான் பேக் பண்ணி 48 பாக்ஸ் கேக்குக்குள்ள பீசஸ் எல்லாமே கட் பண்ணி ரெடியாக்கி வச்சுட்டேன். லாஸ்ட்டு கேக் பேக் ஆகிட்டு இருக்கும்போதே ஒரு பவுல் நிறைய விப்பிங் க்ரீமை பீட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அதே மாதிரி சுகர் சிரப்பும் கொஞ்சம் அதிகமாகவே காய்ச்சி நான் எடுத்து வச்சிட்டேன். இவ்வளோ ஒர்க்கும் முடியும் போதே 14th ஆஃப்டர்நூன் மேலே ஆயிடுச்சு. சொன்ன மாதிரி பவர் கட் ப்ராப்ளம் எல்லாம் இருந்ததுனால நான் பிளான் பண்ண மாதிரி என்னால் அந்த டைமுக்கு முடிக்க முடியலை. அப்புறமா 14th ஈவினிங் 6 o'clock மேலே தான் க்ரம் கோட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு நான் ஸ்ட்ராபெரி கேக் க்ரம் கோட் பண்ணேன். அது வந்து 14 பாக்ஸ் ஸ்ட்ராபெரி கேக் ஆர்டர் இருந்துச்சு. 14 மினி கேக்கையும் நான் சேர்த்து தான் க்ரம் கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு லேயர் வச்சாச்சு. அதுக்கு மேலே நான் சுகர் சிரப்பு கூட கொஞ்சம் ஸ்ட்ராபெரி க்ரஷையும் சேர்த்து ஆட் பண்ணியிருந்தேன். அப்போ கொஞ்சம் அதோட டேஸ்ட் நல்லா தெரியும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு மேலே க்ரீம் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்புறமா ஸ்ட்ராபெரி க்ரஷ் வச்சுட்டு 2nd லேயர், அதுக்கப்புறமா 3rd லேயர் வச்சு ஃபுல்லாக சுகர் சிரப்பில் நல்லா சோக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். சர்க்கிள் ஷேப்பில் கிடைக்காததை இந்த மாதிரி சின்ன பீசஸ் வச்சு ஜாயின் கொடுத்து அதை ஷேப் பண்ணி எடுத்துருந்தேன். ஒரு மினி கேக்காக எடுத்து க்ரம் கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது நம்ம நார்மலாக கேக்கு பண்ணுற மாதிரி க்ரம் கோட் அவ்வளோ ஈஸியாக இல்லை. ஏன்னா அது கேக் ரொம்ப சின்னதாக இருந்ததுனால ஒரு பேலன்ஸே இல்லாமல் இருந்துச்சு. கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு ஸ்டார்டிங்லலாம் பண்ணுறதுக்கு. அப்புறமா போக போக ஓகே ஓரளவுக்கு ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸ்ட்ராபெரி மினி கேக்கை க்ரம் கோட் முடித்து ஒரு பெரிய கேக் போர்டில் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். 5 ஃப்ளேவர்ஸில் கேக் இருந்ததுனால அந்த பாக்ஸில் கேக் மாறாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரியாக நேம்ஸை பிரிண்ட் எடுத்து வச்சுருந்தேன் அதில் பேஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்கு. பென்டோ பாக்ஸ் கூடவே கேக் சாப்பிட்றதுக்காக ஒரு உடன் ஃபோக் ஸ்பூன் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் அது கிடைக்கல. பிளாஸ்டிக் ஸ்பூன் தான் எனக்கு கிடச்சிச்சு. எல்லா பாக்ஸ்லேயுமே அந்த 5 ஃப்ளேவரோட நேம் பேஸ்ட் பண்ண மறந்து அதுக்கு கூடவே ஒவ்வொரு ஸ்பூன் அப்புறமா என்னோடய விசிட்டிங் கார்டு இதையும் சேர்த்து நான் வைக்கிறதா நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் ஆல்ரெடி கேக் பேக் பண்ணுறதுக்கு எல்லாமே டைம் லேட் ஆனதுனால எல்லாமே சேர்த்து என்னால் பண்ண முடியலை. ஸோ என் ஹஸ்பண்டுக்கிட்ட இதெல்லாம் வந்து பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். அவங்க அந்த ஒர்க் எல்லாமே நீட்டாக எனக்கு முடிச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படியா 10 பிஸ்தா, 7 ப்ளூபெர்ரி, 14 ஸ்ட்ராபெரி, 9 டெண்டர் கோகனட் அண்ட் 8 கிவி பாக்ஸ் எல்லாமே ரெடியாக வச்சாச்சு. பென்டோ பாக்ஸோட ஒர்க் நடந்துட்டு இருக்கும்போது நான் ப்ளூபெர்ரி கேக்கு க்ரம் கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 7 ப்ளூபெர்ரி கேக்கு க்ரம் கோட் பண்ண வேண்டியிருந்துச்சு. ப்ளூபெர்ரி கேக் எல்லாத்தையுமே க்ரம் கோட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதை போலவே பிஸ்தா, டெண்டர் கோகோனட் அப்புறம் கிவி இந்த எல்லா கேக்கோட க்ரம் கோட்டையும் முடித்து தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பட்டர் பேப்பரையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஃப்ளேவர் மினி கேக்கோட க்ரம் கோட் முடிக்கிற டைமில் ஃபர்ஸ்ட்டாக நம்ம க்ரம் கோட் முடிச்சு வச்சுருந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வந்து நல்லா செட் ஆகி கரெக்டாக இருக்குது. ஸோ அதை எடுத்து நான் ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரிகிறதுக்காக ஸ்ட்ராபெரி ஃப்ளேவருக்கு நான் பிங்க் கலர் கொடுத்துருந்தேன். பைப்பிங் பேக் யூஸ் பண்ணி அந்த ஸ்ட்ராபெரி மினி கேக்கோட சைட்லேயும் டாப்லேயும் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு பேலட் நைஃப் யூஸ் பண்ணி அதை ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டேன். கேக்குக்கு ரொம்ப ஷார்ப் எட்ஜ் கிடைக்கிற மாதிரியெல்லாம் நீட் பண்ணியெல்லாம் எடுக்கலை.
ஏன்னா நான் இந்த மாதிரியே ப்ரஷ் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து நம்ம ஐசிங் பண்ணும்போது ரொம்ப நீட்டாக இருக்கணுன்னெல்லாம் தேவையில்லை. ஐசிங் முடித்த மினி கேக்கை பட்டர் பேப்பரில் வச்சு பெண்டோ பாக்ஸில் எடுத்ததுக்கப்புறமா பாக்ஸை க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இதை மாதிரியே கலர் டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக ஒவ்வொரு ஃப்ளேவருக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துருந்தேன். ப்ளூபெர்ரி கேக்குக்கு பர்பிள் கலர் கொடுத்துருந்தேன். அப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ராபெரி கேக்குக்கு பண்ணது மாதிரியே க்ரீம் அப்ளை பண்ணி அதை நல்லா லெவல் பண்ணி விட்டதுக்கப்புறமா ப்ரஷ் யூஸ் பண்ணி சிம்பிளாக டிசைன் போட்டுட்டு பட்டர் பேப்பரில் எடுத்து பெண்டோ பாக்ஸில் வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன். பிஸ்தா கேக்குக்கு லெமன் எல்லோ கலர் கொடுத்துருந்தேன். அப்புறமா ஸ்ட்ராபெரி கேக் ஐசிங் பண்ணும்போது நான் ஸ்க்ராப்பர் யூஸ் பண்ணலை, பேலட் நைஃப் வச்சே தான் ஃபினிஷ் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப டைம் எடுத்துச்சு. அப்புறமா ப்ளூபெர்ரி கேக் பண்ணும்போது தான் என்னாச்சுன்னா பேலட் நைஃப் வச்சு லைட்டாக கிளியர் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்க்ராப்பர் யூஸ் பண்ணி அதை சர்ஃபஸை நல்லா நீட்டாக ஃபினிஷ் பண்ணி எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கிவி ஃப்ளேவர் கேக்குக்கு ஐசிங் க்ரீமில் க்ரீன் கலர் மிக்ஸ் பண்ணி எடுத்துருந்தேன். டெண்டர் கோகோனட் கேக்குக்கு நான் எந்த கலருமே ஆட் பண்ணலை, இப்படி ப்ளைனாக ஒயிட் கலரில் இருக்கட்டும் அப்படின்னு விட்டேன். அப்படி ஒரு வழியாக 48 மினி கேக்கோட ஐசிங்கை முடித்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியாச்சு. எனக்கு ஐசிங் முடித்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எனக்கு ஏர்லி மார்னிங் 3 o'clock வரைக்கும் ஆயிடுச்சு. அப்புறமா லாஸ்ட்டாக எல்லா கேக்கோடையும் மேலே டிஃப்ரெண்ட் கலர்ஸில் உள்ள சுகர் பால்ஸ் வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் போட்டு விட்டுட்டேன். ஆக்சுவலி அதை நான் வீடியோ எடுக்க மிஸ் ஆயிடுச்சு. நான் ஃபர்ஸ்டே சொன்னது மாதிரி எனக்கு 15th மார்னிங் 9 o'clock-க்கு 2 kg பிஸ்தாச்சியோ கேக் டெலிவரி இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த கேக் டெலிவரி கொடுத்ததுக்கு அப்புறமா மினி கேக் யார் ஆர்டர் பண்ணியிருந்தாங்களோ அவங்களோட அந்த நேம் லிஸ்ட் பார்த்து யாருக்கு என்னெல்லாம் ஃப்ளேவர்ஸ் வேணும், யாருக்கு காம்போ பேக் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்றா பேக் பண்ணி வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ பேக் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு ஆக்சுவலி பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஒருத்தங்க காம்போ பேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி அது லிஸ்ட்லேயே நான் எழுதுறதுக்கே விட்டுருச்சு. அப்புறமா அவங்கக்கிட்ட எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு இந்த மாதிரி சின்னதாக ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்த நாள் அகெயின் ஒரு 5 boxes நான் வாங்கி மறுபடியும் உங்களுக்கு செய்து கொடுத்தேன். அதையும் சேர்த்தா எனக்கு டோட்டலாக 53 boxes எனக்கு ஆர்டர் கிடச்சிச்சு. இந்த மாதிரியாக ஒரு ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஆஃபர் சேல் போடுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ என்னால் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. இவ்வளோ ஆர்டர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிளைமேட் கண்டிஷன் இருக்குது, பவர் இல்லை, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு. ஸோ கடவுள் புண்ணியத்தினாலேயும் ஃபேமிலி சப்போர்ட்னாலேயும் என்னால் சொன்ன டேட்டுக்கு என்னால் கரெக்டாக முடிக்க முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பை.